திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சமீபத்தில் சந்திரசேகர் என்ற சேகர் என்பவர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இதற்கு பழிவாங்க அவரது நண்பர்கள் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த ரகசிய தகவலின் பேரில் சத்திரப்பட்டி மற்றும் ஆயக்குடி காவல்துறையினர் ரூகுவார்பட்டி பகுதியில் பதுங்கியிருந்த 6 பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர். கைதானவர்களிடமிருந்து வீச்செறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், ஒரு ஆட்டோவை பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியின் 4வது தளத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வனிதா என்ற பெண் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கல்லூரி வாசலில் திரண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வைகை ஆற்றின் தேனூர் மண்டகப்படியில் கள்ளழகர் எழுந்தருளி தவம் செய்த மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார். தியானத்தில் இருந்தபோது துர்வாச முனிவரை கவனிக்காததால் தவளையாக மாறிய முனிவருக்கு பெருமாள் கருட வாகனத்தில் வந்து முக்தி அளிக்கும் நிகழ்வு தத்ரூபமாக நடத்தப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாநகரில் பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். டவுன் ஆர்ச் முதல் நெல்லை சந்திப்பு வரை நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் சிஆர்பிஎஃப் வீரர்களும் கலந்து கொண்டனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குமரியிலிருந்து உதகைக்கு வந்த சுற்றுலா வேன் ஒன்று கோத்தகிரி அருகே மலைப்பாதையில் வரும்போது திடீரென பிரேக் பழுதானது. ஓட்டுநர் சுகின் என்பவர் சமயோசிதமாக செயல்பட்டு வேனை ஒரு குடியிருப்பின் தடுப்புச் சுவர் மீது மோதி நிறுத்தினார். இதில் பயணிகளுக்கு சிறு காயங்களுடன் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளின் வாக்குகள் சித்தோடு மற்றும் கோபிசெட்டிப்பாளையம் கல்லூரிகளில் எண்ணப்பட உள்ளன. இதை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவிலிருந்து பேருந்து நிலையம் வரை 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு அணிவகுப்பு நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாளில் அஷ்டபுஜ பெருமாள் பட்டுடுத்தி ஆபரணங்கள் அணிந்து கருட வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோடை விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்தனர். ஆனால் இன்று காலை கடும் மேகமூட்டம் நிலவியதால் சூரிய உதயத்தை காண முடியாமல் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். சூரிய உதயத்தை பார்க்க முடியாவிட்டாலும் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க படகுத்துறையில் நீண்ட வரிசையில் நின்று பயணிகள் ஆர்வம் காட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மரூர் கிராமத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவன் புகழேந்தியை தெருநாய் ஒன்று கண்ணின் அருகே கொடூரமாக கடித்துள்ளது. சிறுவன் தற்போது அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் அதிகரித்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருவதிகை எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு வாரமாக சரியாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் பாலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு பகுதியில் புனித சூசையப்பர் ஆலய திருவிழா வான வேடிக்கைகளுடன் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் புனிதரின் சொரூபம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் உப்பு மிளகு போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தியும் வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளத்தூர் பகுதியில் மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சிக்காக அம்மன் சிலையை டிராக்டரில் எடுத்து சென்றபோது மேலே சென்ற மின்கம்பி சிலையில் உரசியது. அப்போது டிராக்டரில் இருந்த ராமு என்பவர் அதிர்ச்சியில் கீழே குதித்தபோது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற 4 பேர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வீசிய பலத்த சூறைக்காற்றில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு தனியார் விளம்பர பேனர் கிழிந்து சாலையில் விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி மீது பேனர் விழுந்து அவர் நிலை தடுமாறிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே ஒபகவளசை பகுதியில் இரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மணிகண்டன் என்ற நபர் முதியவர் ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு அவரது மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பியுள்ளதாக புகார் அளித்தது. 3 தனிப்படை அமைத்து தேடி வந்த காவல்துறையினர் தடயவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் ஜெயராம் மதுரை கள்ளழகர் திருவிழா பாதுகாப்பு பணி முடித்து நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காவல் நிலைய குடியிருப்புக்கு திரும்பிய நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக விஷம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வள்ளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி எல்லை பகுதியான பாரசாலையில் 7 அலங்கரிக்கப்பட்ட யானைகள், மேளதாளங்கள் மற்றும் கண்கவர் குடை மற்றும் நிகழ்வுடன் பூரம் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த கலாச்சார ஊர்வலத்தை கண்டு தரிசித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.